வணக்கம். இன்றைய தலைப்பு பஞ்ச கோசங்கள். நம் உடலுக்குள் உள்ள 5 உறைகளை பற்றி விரிவாக பார்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டுமாய் மிக்க பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். உபனிஷத்துக்கள் நம் ஆத்மாவை பற்றி விவரிக்கும் முன்னர் மனித உடலை 5 பகுதிகளாக பிரித்து பார்க்கும் பகுதி நமது தைத்திரிய உபனிஷத்துகளில் கூறப்பட்டுள்ளது. இதற்கு பஞ்ச கோசங்கள் என்று பெயர். எப்படி ஒரு தலையணைக்கு உறை என்று உள்ளதோ அதற்போல் இந்த உடலுக்கு 5 விதமான உறைகள் உள்ளுக்குள் உள்ளன. பஞ்ச என்றால் 5, கோசம் என்றால் உடல். எனவே பஞ்ச கோசம் என்றால் 5 உடல் என்று பொருள்படுகிறது. தைத்திரிய உபனிஷத்தில் பிரம்மம் என்ற தேடலில் அன்னமே பிரம்மம் என்று முதலில் உணரப்படுகிறது. பிறகு இது உள்ளூர நகர்ந்து பார்க்கும் பொழுது பிராணனே பிரம்மம் என்றும், அதற்குள் பார்க்கும்போது மனமே பிரம்மம் என்றும், அதற்கும் உள் சென்று பார்க்கும்போது விஞ்ஞானமே பிரம்மம் என்றும், அதற்கும் ஆழ்நிலையில் உள் சென்று பார்க்கும்போது ஆனந்தமே பிரம்மம் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தைத்திரிய உபனிஷத்தில் ஆனந்தம் பிரம்மனோ விஜயநாத் என்று முடியும். அதாவது ஆனந்தமே பிரம்மம் என்ற பொருளில் முடிவதாக சொல்கிறது. சரி, இந்த உபனிஷத்துகளில் கூறப்பட்டுள்ள அந்த உடலின் 5 உறைகள் தான் என்ன என்பதை சற்று விரிவாக பார்ப்போம். உடலின் 5 உறைகள் என்பது அன்னமய கோசம், பிராணமய கோசம், மனோமய கோசம், விஞ்ஞானமய கோசம், ஆனந்தமய கோசம் என்னும் 5 உறைகளே ஆகும். இந்த 5 உறைகளை பற்றி தனித்தனியாக பார்ப்போம். முதலில் அன்னமய கோசம். அன்னம் என்றால் உணவு, மய என்றால் மாற்றம், கோசம் என்றால் உடல். எனவே இதன் பொருள் என்னவென்றால் அன்னத்தின் மாற்றத்தால் அடைந்த உடல் என்று இதற்கு பொருள். அதாவது கருவிலிருந்து அன்னத்தால் போஷிக்கப்பட்டு உடலாக இந்த கரு உருவெடுக்கிறது என்பது பொருள். இது அன்னத்தின் மாற்றத்தால் விளைந்த உடலாகும். தாய் தந்தையர் உண்ட உணவாகப்பட்டது சப்த தாதுக்களாகி சுக்கில சுரோனிதங்களாகிறது. ஆண் பெண் சேர்க்கையின் காரணமாக கரு உருவாகி அந்த கருவானது தாய் உண்ணும் உணவின் சாரத்தை வாங்கி வளர்கிறது. பின்பு குழந்தையாக உடலாக உருப்பெறுகிறது. எனவே இந்த உடல் என்ற சரீரம் உருவாக அன்னமே காரணம் என்பதால் கண்ணுக்கு தோன்றும் இந்த தூள உடலே அன்னமய கோசம் என்று அழைக்கப்படுகிறது. கண்ணுக்கு தெரியும் இந்த உடல் ஆத்மன் இல்லாதது, அழியக்கூடியது. உணவினால் தோன்றி உணவின் மூலமாகிய மண்ணில் சிதைந்து அழிகிறது. இது உடலுக்கும் வாழ்வுக்கும் உள்ள முக்கியத்துவத்தை விளக்குகிறது. இது உடம்பின் முதலாவது உறை, வெளியே காணப்படுவது. அடுத்து பிராணமய கோசம். பிராணன் என்றால் மூல பிராணனை குறிக்கிறது. பிராணன் என்பது காற்று, வாயு. அந்த மூல பிராணன்கள் என்னென்ன? பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்ற 10 வாயுக்களே பிராணன் என்று அழைக்கப்படுகிறது. இதில் 6 முதல் 10ஆவதாக உள்ள வாயுக்களை உபபிராணன்கள் என்றும் கூறுவர். இந்த வாயுக்களே உடலின் உள்ளும் புறமும் இருக்கிறது. இதுவே மூச்சு காற்றாக உள்ளே சென்று வந்து கொண்டிருக்கிறது. இதன் இயக்கத்தால் தான் உடலின் எல்லா உறுப்புகளும் இயங்குகின்றன. இதன் மூலம் ஞானேந்திரியங்களான கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் போன்றவையும் கண்மேந்திரியங்களான வாக்கு, பாதம், பாணி, பாயிரு, உபத்தம் போன்றவைகளும், அதாவது வாக்கு பேசுதலை செய்கிறது, பாணி கொடுத்தலை செய்கிறது, வாங்குதலை செய்கிறது, பாதம் நடத்தலை செய்கிறது,
பாயுரு என்ற ஆசனவாய் விடுதலை செய்கிறது. உபத்தம் என்ற கருவாய் ஆனந்தித்தல் செய்கிறது. மேற்படி சொல்லப்பட்ட இந்திரியங்களும் இந்திரியத்தின் செயல்களும் மேற்படி வாயுக்களாலேயே அதன் இயக்கம் நடைபெறுகிறது. இதுவே உயிர் ஆற்றலாகி இறை ஆற்றலாகவும் உடலில் உலாவுகிறது. இதனால் மனிதன் பிராணன் உடையவனாகிறான். மேலும் அந்த கரணங்களான மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் போன்ற 4 கருவிகளுடனும் இது நிலை பெற்றுள்ளது. இது சூக்கும உடல் என்றும் யாமனா சரீரம் என்றும் அழைக்கப்படுகிறது. மேற்படி வாயுக்கள் அன்னமய கோஷத்தில் இருக்கும் பொழுது பிராணமய கோஷத்திற்கும் ஜீவனுக்கும் தொடர்பு உண்டாகிறது. மேலும் இந்த பிராணமய கோஷம் மனோமய கோஷத்திலும் சம்பந்தம் வைக்கிறது. இதை இப்படி சொல்லுவோம். பிராணமய கோஷம் என்ற இந்த 2வது உள் உரையானது வெளி உரையான இந்த தூள அன்னமய கோஷத்துடனும் 3வது உரையான மனோமய கோஷத்துடனும் சம்பந்தப்படுகிறது. இதனால்தான் பிராணமய கோஷத்தில் பிராணனுடைய இயக்கத்தில் ஓட்டத்தில் தடை ஏற்படும் பொழுது அன்னமய கோஷத்தில் உள்ள உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன, நோய்வாய்ப்படுகின்றன. வர்மம், அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் போன்ற சிகிச்சை முறைகளில் பிராணனுடைய தடைகளை நீக்கி சரிவர உடல் முழுவதும் பிராண இயக்கத்தை நடத்தலாம். இந்த பிராணமய கோஷத்தை யோகாவின் பிராணாயாமத்தால் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கலாம். இந்த பிராணமய கோஷம் தன் இருப்பை பற்றி அறியாது. அதனால் இது அனாத்மன் என்ற இருப்பில் இது உள்ளது. அடுத்து 3வதாக மனோமய கோஷம். மன அல்லது உளவியல் உரை என்றும் குண உடல் என்றும் இது அழைக்கப்படுகிறது. மனோமய கோஷம் ஆன்மாவுடன் சேர்க்கையை உண்டு பண்ணுகிறது. நான் எனது காம குரோத விகாரங்களை உடையதாக இருக்கிறது. இங்கு சில உதாரணத்தை பார்ப்போம். கண் என்ற பொறியானது பார்வை என்ற புலனால் தோற்றத்தை பார்த்து மனதிடம் அதை கொண்டு செல்கிறது. அதேபோல் நாசி என்ற பொறியானது கம்பம் என்ற புலனால் பொருள்களிலிருந்து வெளிப்படும் வாசனை மற்றும் நாற்றம் போன்ற நுகர்ச்சியை மனதிடம் எடுத்துச் செல்கிறது. மனம் அவ்விஷயங்களை புத்தியிடம் கொடுத்து நிச்சயித்துக் கொள்கிறது. சித்தம் அவ்விஷயத்தை பற்றி மீள மீள சிந்தித்து தெளிவாகிறது. அகங்காரமோ நான் இதை செய்வேன் என்று வெகுண்டு எழுந்து முனைப்பின் காரணமாக அச்செயலை செய்கிறது. அச்செயலானது சாத்வீகம், தாமசம், ராட்சசம் என்ற முக்குணங்களின் வெளிப்பாடாக அமைகிறது. மனம் ஒன்றை எண்ணுவது முதல் முக்குணங்களின் செயல்பாடாக முடிவது வரை மனோமய கோஷத்தின் இயக்கமாக இருக்கிறது. எனவேதான் இதற்கு முக்குண உடல் என்று காரண பெயராயிற்று. இந்த மனோமய கோஷம் பிராணமய கோஷத்துடன் சம்பந்தப்படுவதால் அன்னமய கோஷத்துடனும் தொடர்பு உடையதாக இருக்கிறது. எனவே மனோமய கோஷம் பாதிப்படையும் போது பிராண இயக்கத்தில் தடை ஏற்படுகிறது. பிராண இயக்கத்தில் தடை ஏற்படுவதன் காரணமாக அன்னமய கோஷம் பாதிப்பை அடைகிறது. இதனால் அன்னமய கோஷத்தின் உறுப்புகளானது சீரற்ற நிலையை அடைகிறது. பிராணன் எங்கு செல்லுகிறதோ அங்கு மனமும் செல்லும், மனம் எங்கு செல்லுகிறதோ அங்கு பிராணனும் செல்லும் என்பது யோகாவின் அடிப்படை கொள்கையாகும். மனம் என்ற குதிரையை அடக்க வேண்டுமானால் பிராணன் என்ற கடிவாளத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மனம் என்ற ஒன்றை அவ்வளவு எளிதாக அடக்கிவிட முடியாது. அதன் காரணமாகவே பிராணனை அடக்கினால் மனதை அடக்குவதற்கு சமமாகும். இன்றைய கால சூழ்நிலையில் ஈந்திரத்தனமான வாழ்க்கையில் பலருக்கும் மனோமய கோஷம் பாதிப்படைந்த நிலையில் உள்ளது. இதனால் பிபி போன்ற நோய்க்கு ஆளாக்கப்படுகிறார்கள். மேலும்
இதன் காரணமாக உயிரையும் விடுகிறார்கள். மனோமய கோஷத்தின் பாதிப்பின் காரணமாகவே சித்தப்பிரமை போன்றவையும் ஏற்படுகிறது. எனவே இக்கால சூழ்நிலையில் மனோமய கோஷத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் அமைதிப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். இந்த மனோமய கோஷம் பௌதீக உலகின் பிணைப்புகளை பிடித்து கொண்டிருப்பதால் அதை கட்டுப்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல. தியான மார்க்கத்தின் மூலமாகவும் மனம் நிறைவு அடைதலாலும் மனோமய கோஷத்தை கட்டுப்படுத்தலாம். மனோமய கோஷத்தை வெறும் கண்களால் பார்க்க இயலாது. சூட்சும சரீரத்தின் ஒரு பகுதியாகவே இது பார்க்கப்படுகிறது. இது உடலின் மூன்றாவது முறையாகும்.